இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியதாக மறுமையில் அவன் நமக்கு தரவிருக்கக்கூடிய அந்த சுவனபதியை எதிர்நோக்கியவர்களாக, அதை எதிர்பார்த்தவர்களாக, மறுமை வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து வர வேண்டும். திருமறையிலே வல்ல இறைவன் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அல்லாஹுக்கே உரியது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும், சுவனத்தை பரிசாக உள்ள இறைவனிடத்தில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மறுமையில் நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும், மறுமையில் எத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், மறுமை என்று ஒன்று எப்படி மனிதனை ஆட்கொள்ளும் என்பதை பற்றி பின்னால் நடக்க இருப்பதை வல்ல இறைவன் நம்முடைய நலன் கருதி முன்னாலே சொல்லி காண்பித்திருக்கின்றான். அது குறித்த செய்திகளை தான் இன்றைய உரையிலே நாம் காணவிருக்கின்றோம். இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கின்றதா என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். சிலர் கேள்வி எழுப்பி கொண்டும் இருக்கின்றார்கள். மனுஷன் செத்து போனா காலத்தை தவிர வேறொன்றும் எங்களை அழிக்காது என்று மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமா? யௌம தர்ஜிஃபுர் ராஜிஃபா தத்பாஹுர் ராஜிஃபா குலூபு யௌமைதின் வாஜிஃபா அப்சாருஹா ஹாஷியா, திடுக்கம்படக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் ஒரு சப்தம், அந்த சப்தத்தை தொடர்ந்து இன்னொரு ஒரு சப்தம் எழுப்பப்படும். ரெண்டு சப்தத்தின் மூலமா அல்லாஹ் இந்த மறுமை நாளை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான். ஒரு சப்தம், அல்லாஹ் ஒரே ஒரு பேரொலியை எழுப்புவான். அந்த ஒரு பேரொலியின் மூலமாக எல்லாம் அப்படியே காலி. அந்த சப்தம் வரக்கூடிய அந்த நாள்ல சில முகங்கள் கலக்கத்தில் இருக்கும், அதனுடைய பார்வை தாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திருப்பி உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான், யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா ஐதா குன்னா இலாமன் நஹிரா காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா ஃபஇன்னமா ஹிய ஸஜரத்துன் வாஹிதா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா. நாம் இறந்து மக்கி மண்ணாக ஆன பிறகு, நம்மளுடைய எலும்புகள் மண்ணா போன பிறகு நாம் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இது இறைவனுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஃபஇன்னமா ஹிய ஸஜரத்துன் வாஹிதா ஃபைதாஹும் பிஸ்ஸாஹிரா, ஒரே ஒரு சப்தம் தான், நீங்கள் அனைவரும் வெட்ட வெளியில் நிற்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்மளை அழிக்கிறதுக்கு பெரிய அளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டான். ஒரே ஒரு சப்தம் தான், முடிஞ்சு போச்சு, எல்லாரும் டோட்டல் காலி. திருப்பி இன்னொரு ஒரு சப்தம் தான், ஒரு சப்தம் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பேரொலியை ஏற்படுத்துவான். ஒரே ஒரு சப்தம் தான், நீங்கள் அனைவரும் வெட்ட வெளியில் நிற்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்துல இன்ன யௌமல் ஃபஸ்லிகான மீகாதா யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதுன அஃப்வாஜா வஃபுதிஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அப்வாபா வஸுய்யிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா. அந்த தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கின்றது. சூர் ஊதப்படும். அந்த இதுக்கு பேர் தான் சூரு. அல்லாஹ் சொல்லி காட்டானா இல்லையா? ஒரு சப்தம், அந்த சப்தத்தை நாம எழுப்புவோம். அந்த சப்தத்தை நாம எழுப்பிய உடனே நீங்கள் பல்வேறு வாசல் வழியாக கூட்டம் கூட்டமாக நம்மிடம் வருவீர்கள். வானம் எல்லாம் சுக்கூனுராயி பல வாசல்களாக வானம் பிளக்கப்படும். மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக ஆகிவிடும். இன்ன ஜஹன்னம கானத்து மிர்சாதா, நரகம் உங்க முன்னாடி கொண்டு வரப்படும். வரம்பு மீறியவனுக்கு தங்குமிடமா அது காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி அவன் அங்கே கடுமையான வேதனைக்கு தயார்படுத்திக் கொள்ளட்டும் தானே என்று நம்மை எச்சரிக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூர் ஊதப்பட்ட உடனே நீங்க வெட்ட வெளியில நிற்பீங்களே, எப்படி நிற்போம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு விளக்குகின்றார்கள். எப்படி நிற்பான் மனுஷன்? அல்லாஹ் ஒரு சூர ஊதி எல்லாத்தையும் வெட்ட வெளியில எழுப்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மனிதர்கள் எப்படி நிற்பாங்க தெரியுமா? தங்களுடைய உடலில் ஒரு பொட்டு துணி இல்லாதவர்களாக, நிர்வாணிகளாக, செருப்பணியாதவர்களாக, ஆண்களாக இருந்தால் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாக அவர்கள் அங்கே எழுப்பப்படுவார்கள். யோசனை பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கலக்கமான ஒரு நாள். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போடக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை என்ன? இங்க பேரு, பணம், பட்டம், பதவி, புகழ், ஆணவம், அகங்காரம், தற்பெருமை இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகுமா?
அங்க படைச்ச ரப்பு முன்னாடி அல்லாஹ் எப்படி எழுப்புவான்? தன் முன்னாடி ஒட்டு துணி இல்லாதவர்களாக எல்லாத்தையும் உருவி விட்டு எழுப்பினால் நம்முடைய நிலைமை என்ன? யோசனை பண்ணி பார்க்கணுமா இல்லையா? அதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். சொர்க்கத்துக்கு போகும் பொழுதுதான் நமக்கு ஆடை அணிவிக்கப்படும். அப்படி ஆடை அணிவிக்கப்படுவதில் முதல் நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோமே. அப்ப செய்த தியாகத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை அங்கே ட்ரீட் பண்ண இருக்கின்றான். அப்படின்னா அப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நம்ம சம்பாதிச்ச காசு பணம் உதவ போறது கிடையாது, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உதவ போறது கிடையாது. இங்க உலகத்துலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு சிபாரிசு செய்யறதுக்கு ஆளு, எல்லாத்தையும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இருக்கு. நான் ஃபெயிலா போனா என்னன்னா அடுத்து எவ்வளவு மார்க் கம்மியா வந்தாலும் சம்திங் அடிச்சு சிபாரிசு கொடுத்து தன்னுடைய பதவி புகழை வைத்து உள்ள போறதுக்கு எனக்கு பவர் இருக்குன்னா இங்க ஆட்டம் போடலாம். அங்க முடியுமா? அங்க முடியாது. வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுனுன் வலா தன்ஃபஉஹா ஸஃபாத்துன் வலா ஹும் யுன்ஸரூன். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நாள். அந்த நாள்ல உங்களிடத்திலிருந்து எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுக்கு எந்த சிபாரிசும் பயன் தராது. வலாஹும் யுன்ஸரூன், நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். அப்போ மறுமை நாள்னால என்ன அப்படின்றத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்லி காட்டுகின்றான்? வமா அதுராக்க மா யௌமுத்தீன் சும்ம மா அதுராக்க மா யௌமுத்தீன் யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷையா வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ். மறுமை நாள்னா என்ன நபியே உமக்கு தெரியுமா? மறுமை நாள் என்பது உமக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பி விட்டு சொல்றான். எந்த ஒரு ஆன்மாவும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத நாள். வல் அம்ரு யௌமஇதில் லில்லாஹ், அந்த நாளில் அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த உலகத்துலதான் மனுஷனுக்கு அதிகாரம். நான் கவுன்சிலரு, நான் மிகப்பெரிய எம்பி, எம்எல்ஏ, பிரதமர், முதல்வர், இதெல்லாம் இங்கேதான். ஆனா அங்கே அதிகாரம் அனைத்தும் அவனுடைய கையில இருக்கும். நம்மளுடைய பணங்காசு உதவாது உறவினர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்றதுதான் அல்லாஹ் தெளிவா விளக்குகின்றானே. ஃபைதா ஜாத்தி சாஹா யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஸாஉ யுனி. அந்த மிகப்பெரிய சப்தம் ஏற்படக்கூடிய அந்த நாளில் இந்த ஒரு சூரை கேட்டவனையும் மனிதன் ஓடுவான், தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தாயை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விட்டு ஓடுவான், தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விட்டு ஓடுவான். லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஸாஉ யுனி. அன்றைய தினம் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய அந்த முழு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது. அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப இந்த உறவுக்காரர்கள் எல்லாம் மறுமையில நிற்பார்களா? கூட பிறந்த சகோதரன் நமக்கு துணைக்கு நிக்க போறாரா? பெத்த தாயோ பெத்த தந்தையோ நம்முடைய உறவுக்காரர்களோ எல்லாம் நம்மளை விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். எல்லாம் எச்சரிக்கை செய்கின்றான். இன்னும் ஒருபடி மேல போய் இவர்கள் எல்லாம் லா யஸாலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் எந்த ஒரு நண்பனையும் விசாரித்துக் கொள்ள மாட்டான். எல்லாம் தோழர்கள்லாம் ரொம்ப உதவுவாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அங்கே நண்பனும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான். இபஸ்ஸருனஹும், அவர்களுக்கு அந்த நரக வேதனை காட்டப்படும். அந்த வேதனை அவர்கள் காணக்கூடிய நாளில் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி வ ஸாஹிபதி வ அஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம யுன்ஜி. அந்த வேதனையை மனிதன் காணக்கூடிய அந்த நாள்ல மனிதன் நினைப்பானா, யா அல்லாஹ் எனக்கு இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாத்து, இந்த வேதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவதற்காக நான் தப்பித்துக் கொள்வதற்காக உனக்கு சில ஈடுகளை நான் வழங்க முன்வருகின்றேன். என்ன ஈடு? என்னுடைய கட்டின மனைவி இருக்கா, அவளை நீ ஈடா எடுத்துக்கோ, அவளை தூக்கி நரகத்துல போடு. இந்த என்னுடைய பெத்த தந்தை இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, நான் பெத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்கள் இருக்கின்றார்கள், இவங்க எல்லாம் பத்தலையா? ஏன்னா என்னை நீ விடுதலை செய்வதற்கு இதுவெல்லாம் போதாவிட்டால் வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பிணையா வைத்துக் கொண்டாவது என்னைய விட்டுறாயா அல்லாஹ், இந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றால் அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட ஒரு திடுக்கமுற்ற நாளாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாருக்காக ஓடி ஓடி உழைச்சானோ,
யாருக்காகவெல்லாம் இந்த மார்க்க வரம்புகளை மீறினானோ, யார் சொல்லையெல்லாம் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் துச்சமாக மதித்தானோ மிதித்தானோ அவர்கள் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு நாள் இது. அந்த நாள்ல கட்டின பொண்டாட்டி நமக்கு உதவிக்கு வரமாட்டா, பெத்த பிள்ளை நம்முடைய உதவிக்கு வரப்போறது கிடையாது. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு உதவ முடியாத நாள், எந்த ஒரு மகனும் தன்னுடைய தகப்பனுக்கு உதவ முடியாத நாள், எந்த ஒரு நண்பனும் தன்னுடைய சக நண்பனுக்கு உதவி செய்ய முடியாத நாள் என்று அல்லாஹ் அந்த நாளை பற்றி எச்சரிக்கின்றான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இது உறவுகளுடைய நிலைமை. அங்கிட்டு பார்த்தா சிபாரிசுன்ற பேர்ல யாராவது நமக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா அவனிடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் யார் பரிந்து பேச முடியும்? அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா, அவனிடத்தில் யாரும் உரையாட முடியாது. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வ கால ஸவாபா. மலக்குகள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று திருப்பொருத்தத்தை பெற்று நேர்மையான கூற்றை சொல்பவர்களை தவிர வேறு யாரும் அவனிடத்தில் வாயை திறக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய அந்த சன்னிதானத்துல மற்ற ஆளுகளுடைய ரெக்கமெண்ட் எடுபடுமா? அதுலயும் அவன் தான் ஃபுல்லா எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல வேணா எனக்கு யார் தெரியுமா, எனக்கு அவரு தெரியும், இவரு தெரியும், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இந்த எம்எல்ஏவை தெரியும். அதெல்லாம் அங்க எந்த அவுளியாவும் உங்களை வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. நம்முடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான். இந்த ஆளுக்கு நீங்க வந்து பரிந்து பேசுங்க. யாருக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, யாரை அல்லாஹ் நரகத்தில் இருந்து வெளியேற்ற விரும்புகின்றானோ அவர்கள் அல்லாஹ் தான் முடிவெடுப்பானா. முடிவெடுத்து இவரை வந்து வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண என்ன பண்ணுவோம்? சரி நபியை நீங்க வாங்க, இந்த இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் அவர் விட்டுரு. இதுதான் நடக்காங்க. அப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பரிந்து நம்ம நினைச்ச ஆளையெல்லாம் பரிந்துரை பேசி ஈஸியா சொர்க்கத்துக்கு கூட்டு போகலாம் இங்கே கிடையாது. படைச்ச ரப்புட்ட தான் அதிகாரம் இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எச்சரிக்கின்றான். அப்போ வந்து பரிந்து பேச முடியுமா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய அந்த நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற ஒரு வசனம் இறங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, தன்னுடைய உறவுக்காரர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸே, இந்த உலகத்துல எது வேணாலும் என்கிட்ட கேட்டுக்கிறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். மறுமையில என்னால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று தன்னுடைய மகளுக்கே அல்லாஹ்வுடைய தூதரால எந்த ஒரு உதவியும் செய்ய முடியலன்னா நம்மளை எப்படி காப்பாத்துவாங்க? படைச்ச ரப்பு நம்மளை பொருந்தி கொண்டாலே தவிர நமக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. காசு பணத்தை கொடுத்து அங்கிருந்து தப்ப முடியுமா? பூமி நிரம்ப தங்கத்தை நீங்கள் ஈடாக கொடுத்தாலும் உங்களிடத்திலிருந்து அந்த ஈடு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்ன்றதெல்லாம் இங்கேதான். அங்கே ஒரு ஸ்டெப்பு கூட நகர முடியாது. எத்தனை லட்சம் ரூபாய், எத்தனை கோடி ரூபாய், பூமி நிரம்ப தங்கம், பூமியும் அது போன்ற இன்னொரு மடங்கும் அவரிடத்துல இருந்து அது அவர்களுக்கு அவர்களுடைய வேதனைக்கு பகரமாக ஈடாக கொடுத்தாலும் அந்த ஈடு அவரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்றால் இந்த உலகத்துல இந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே இந்த ஆட்டம். இந்த அல்லாஹ்வுடைய அந்த வரமுறைகளை மீறி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி ஒருத்தன் சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிச்சிருவான்? நீ சம்பாதிக்க போற, எத்தனை பவுன் நீ சம்பாதிச்சிருவ? ஒரு 100 வருஷம் ஒருத்தன் உயிரோட வாழ்ந்து எத்தனை கோடி ரூபா, எத்தனை கிலோ கணக்கில் நீ சம்பாதிப்ப? அதையெல்லாம் விட ஒரு பூமி நிரம்ப தங்கம் இருந்தாலும், பூமி நிரம்ப தங்கம்னா எடக்கணக்கே போட முடியாது. அப்படிப்பட்ட எடக்கணக்கு அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு தங்கத்தை அவன் ஈடாக கொடுத்தாலும் அவனுடைய வேதனை குறைக்கப்படாது என்றால் அப்போ வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு நாளாக இருக்கும். அதோடு மட்டுமில்லாம எல்லாம் கையை விட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நாமளே காப்பாற்ற முடியுமா? மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு சக்தி பெற்றவனா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஹத்தா இதா மாஜாவுஹா ஸஹித அலைஹிம் ஸம்உஹும் வ அப்ஸாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். முடிவிலே அந்த நாளில் அவர்கள் கொண்டு வரப்படக்கூடிய அந்த நாளில் அவர்களுடைய தோல் அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும்,
அவருடைய செவிப்புலன் அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும், அவருடைய பார்வை அவர்கள் செய்தது குறித்து சாட்சி சொல்லும். வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஸஹித்தும் அலைனா, மனுஷன் கேட்பான், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, இன்னைக்கு ஏன் எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்கின்றீர்கள் என்று மனிதன் தன்னுடைய தோலை பார்த்து, தன்னுடைய கண்ணை பார்த்து, தன்னுடைய அந்த உடலை பார்த்து கேட்கும் பொழுது, அன்தக அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன் வ ஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். இன்றைய நாளில் அனைத்து பொருள்களையும் பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு அந்த நம்மளுடைய கை, காலு, கண்ணு இதெல்லாம் பேசும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அவருடைய வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். அவனுடைய கை அவன் செய்தது குறித்து பேசும், அவனுடைய கால் அவன் செய்தது குறித்து சாட்சியம் சொல்லும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. மனுஷனால எதுவும் செய்ய முடியுமா? அந்த ஒரு ஏடு தூக்கி அல்லாஹ் கையில வீசுவான். நம்ம வாங்கக்கூடிய கை எந்த கை, வலது கையா இடது கையான்றதுலே நம்மளுடைய முழு முடிவும் தெரிந்துவிடும். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. அவனுக்கு அந்த ஓலை, அந்த ஏடு, அவனுடைய ஏடு யாருக்கு வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவனுக்கு மிக லேசான முறையில் நாம் விசாரணை நடத்துவோம். தன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் ரொம்ப சந்தோஷமா அவன் போவான். ஊத்திய கிதாபஹு வரா பஹ்ரி ஃபஸௌஃப யதூ சுபூரா வ யஸ்லா ஸஈரா. யாருக்கு நம்ம அவனுடைய அந்த ஏட்டை முதுகுக்கு பின்னாலோ அல்லது இடக்கரத்திலோ வழங்கி விட்டோமோ அவன் அழிவை அழைப்பான், அவன் நரகில் கருவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. இந்த பூமியில தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்தான். தன்னுடைய இன்னஹு வன்ன அன்னை யஹூர், தன்னுடைய ரப்பு தன்னை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். தன்னுடைய ரப்பு அவனை உற்று நோக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த உலகத்துல நம்ம போடக்கூடிய ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு ரூமுக்குள்ள ஒரு தோணை போட்டு வச்சு எல்லாம் வீடியோல கவரேஜ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு பெரிய குரங்கு சேட்டைக்காரனா இருந்தாலும் கையை கால அமைக்கிட்டு ஒழுங்கா வச்சிருப்பான். காரணம் என்ன? எல்லாம் வீடியோல கவரேஜ் ஆகிட்டு இருக்கு, நாளைக்கு ஏதாவது பண்ணா ஒண்ணு நம்ம டிவிடியை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு பயம். இங்க அல்லாஹ் நமக்கு மறுமையில போட போறானே ஒரு டிவிடி, கையில கொடுக்க போறானே, அந்த டிவிடியை நீ கையில வாங்குறியா, வலது கையில வாங்குறியா, இடது கையில வாங்குறியா என்பதுதான் நம்மளுடைய அந்த சோதனை. இக்ரால் கிதாபக, இந்த கிதாபை நீ படிச்சு பாருன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுடைய கையில அதை கொடுத்துருவான். நீயே போட்டு பாரு, நீ மண்ண அந்த வேலைகளை எல்லாம் நீயே பாரு என்று சொல்லும் பொழுது இந்த நாசமா போன ஏட்டிற்கு என்ன வந்தது? இது நான் செய்த சிறு விஷயங்களையும் விட்டு வைக்கவில்லை, பெரிய விஷயங்களையும் விட்டு வைக்கவில்லை என்று மனிதன் புலம்புவானே. அத்தகைய நாள் நாம் அப்படி புலம்பாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான். ஃபைதா ஜாஅத்தித் தாம்மத்துல் குப்ரா யௌம யததக்கருல் இன்சானு மா ஸஆ வ புர்ரிஸத்தில் ஜஹீமு லிமன் யரா ஃபஅம்மா மன் தஆ வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. மிகப்பெரிய அமளி ஏற்படக்கூடிய அந்த நாள்ல காண்பவர்களுக்கு மிக அருகில நரகம் கொண்டு வரப்படும். அப்படி நரகம் கொண்டு வரப்படும் பொழுது எவன் வரம்பு மீறினானோ அவனுடைய தங்குமிடமாக அது அவனை பொசுக்குவதற்கு காத்திருக்கின்றது. காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த உலக வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டு வரம்பு மீறியதுடைய விளைவு ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் நரகம்தான். அதே நேரத்தில் ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தன்னுடைய ரப்பு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி மனோ இச்சையை விட்டும் தன்னை காத்து கொண்டானோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் சுவனபதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்வோமேயானால் இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை வரம்பு மீறுவதற்கு தூண்டும். அப்படி வரம்பு மீறுவோமேயானால் நம்முடைய தங்குமிடம் நரகம்தான். ஆக அந்த மறுமைக்கு அஞ்சி அல்லாஹ்வின் முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை அஞ்சி நாம் நம்முடைய மனோ இச்சைகளை விட்டும் நம்மை விலக்கிக் கொண்டு படைத்த இறைவனுக்கு பயப்படுவோமேயானால் நம்முடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி வழங்குகின்றான். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சுவனத்தை செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதமான